வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டிசி சூப்பர் ஹீரோ படம் தான் பார்க்க போறோம். சூப்பர்மேன் படம் தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல நீங்க இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. எனக்கா இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 2 பழைய சூப்பர்மேன் படம். அந்த படங்களுடைய கண்டினியூஷன் தான் இந்த படம்னு சொல்றாங்க. அதனால முதல் 2 பாகங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்காதவங்களுக்கு கார்டில் தர அங்க பாத்துருங்க. ஏன்னா அந்த 2 படங்கள்ல வர அதே பேசிக் கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல இருக்கும். ஸோ நான் தனித்தனியா எதுவும் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்டேட்டா நான் கதைக்கு போயிடுவேன். இந்த படத்தோட பேரு சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கிரிப்டானுங்கிற ஒரு அழிய போற கிரகத்துல இருந்த ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய பையனை ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா பூமிக்கு அனுப்புவார். அப்படி பூமிக்கு வந்து அந்த பையனை 2 விவசாய தம்பதி வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சூப்பர்மேனா மாறுவான். அப்பதான் ஒரு நாள் ஆஸ்ட்ரோனாமர்ஸ்லாம் அழிஞ்சு போன அந்த கிரிப்டான் கிரகத்துடைய மிச்சத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் சூப்பர்மேனும் காணாம போயிட்டான். திரும்ப வரவே இல்லை. கிரிப்டான் எப்படி அழிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய சூரியனுக்கு வயசாகி ஒரு சிவப்பு சூப்பர் ஜெயிண்டா மாறி வெடிக்கவும் கிரிப்டானும் பீஸ் பீஸா உடஞ்சு அழிஞ்சிருச்சு. இவங்க தான் லெக்ஸோட வைஃப். அவங்க இப்ப சாகர் தருவாயில இருக்காங்க. இவங்க ஒரு பணக்கார வீடோ லெக்ஸ ஜெயில இருந்து வெளியெடுத்தா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். சொன்னதான் இவனை ஜெயில இருந்து வெளியெடுத்தாங்க. இவங்களை கல்யாணமும் இவன் பண்ணிக்கிட்டான். ஆனா இவன் கொடுத்த வாக்குக்காக பாத்துக்கல. சொத்து இருக்கு, அதனால தான் இவன் பாத்துக்கிட்டான். இவங்களே இவன் நடிப்பை நம்பி சொத்தெல்லாம் இவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. அவங்க கையெழுத்து கூட முழுசா போடாம இறந்துட்டாங்க. இவனே கையெழுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் துளி கூட சட்டை பண்ணாம கிளம்பிடுறான். இவங்க வளர்த்துற நாய்களுக்கு இருக்க பாசம் கூட இவனுக்கு இல்ல. வெளியே குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்களா இருக்காங்க. இவ்வளவு நேரம் வேணே அவங்கள உள்ள வர விடல. இவன் அப்புறம் வெகு கழட்டி இதை வேணா வச்சுக்கோ, மிச்சதெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க உள்ள வேலைக்காரங்க கூட இவன் செட் பண்ண ஆளுதான். ஒரு பக்கம் கிளார்க்கோட அம்மா இங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க பயங்கரமா அதிருது. வெளியே பார்த்தா ஒரு விண்கல் வந்து விழுது. கிரிப்டான்ல இருந்து வந்த பீஸ் தான் இது. அப்ப அங்க யாரோ வராங்க. கிளார்க்கு தான் வந்திருக்கான். மயங்கி விளறான். யோதா லெக்ஸோட புது கேர்ள் ஃப்ரெண்ட். இவ பேரு கிட்டி. ஜெயில நர்ஸா இருந்தா. முன்ன அந்த வீட்டுல வேலைக்காரங்களா நடிச்சது யோதான். ப்ரொமீத்தியஸ் கடவுளை பத்தி தெரியுமா? ப்ரொமீத்தியஸ் ஒரு கடவுள் மத்த கடவுள் கிட்ட இருந்து நெருப்பு சக்தியை திருடி மனுஷங்க கிட்ட கொடுத்தாரு. அதாவது டெக்னாலஜியுடைய சக்தி நம்ம கிட்ட கொடுத்தாரு. சோ இந்த உலகத்துல டெக்னாலஜி யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு ரோம சாம்ராஜ்யம் சாலைகளை உருவாக்கி தான் உலகத்தை ஆண்டாங்க. பிரிட்டிஷ் எம்பையர் கப்பல்களை உருவாக்கி உலகத்தை ஆண்டாங்க. இப்ப அமெரிக்கா அணு ஆயுதங்களை உருவாக்கி உலகத்தை ஆடுறாங்க. ஆனா நீ ஒன்னும் கடவுள் இல்லையே லெக்ஸ். கடவுள் சின்ன சிவப்பு துண்டை கட்டிட்டு பார்க்கிற சுயநலவாதி. அவங்க சக்திகளை எப்பயும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நான் கடவுளா இருக்க ஆசைப்படல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற நெருப்ப மனுஷங்களுக்கு தர ஆசைப்படுறேன். அதுல எனக்கு கொஞ்சம் பங்கு கேட்கறேன். அவ்வளவுதான். இப்ப இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஆர்டிகிள உள்ள சூப்பர்மேனுடைய கோட்டை ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டியுடையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாகரிகத்துடைய நினைவு சின்னம் தான் இந்த கோட்டை. இங்கதான் சூப்பர்மேன் அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி இப்ப இவனும் கிளார்க்குடைய அப்பாவோட ஏஐ மூலியமா கிறிஸ்டல்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கிளார்க் இப்பதான் முழிக்கிறான். சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா இந்த வயல்களில் தான் அவன் சின்ன வயசுல வேகமா ஓடி பழகினான். தாவுன்னு தாவி பழகினான். இப்படி இவன் தாவுன்னு தாவி விளையாண்டு இருக்கும்போது தடுமாறி விளம்போகும்போது தான் இவனுக்கு பறக்கிற சக்தி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். நான் எப்ப விளையாடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு வந்தா அந்த பாலை வீசவும் அது எங்கேயோ போயிருச்சு. இதுக்கு பேசாம நானே தனியா விளையாண்டுருப்பேன்னு நான் யோசிச்சிருக்கும் போல. அம்மாவோ சோகமா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நேற்று விழுந்த கிறிஸ்டல் நான் புதைச்சிட்டேன்னு சொல்றான். 5 வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்திருக்க. அப்பா வரந்தா கண்டிப்பா நீ விட்டுருக்க மாட்டாரு. நீ திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. சரி நீ தேடி போனது உனக்கு கிடைச்சிட்டான்னு இடத்துக்கு இல்ல நான் நினைச்சது மாதிரி இல்லைன்னு சொல்றான். ஏன்னா கிரிப்டான்ல யாராச்சும் சவை பண்ணிருப்பாங்களா நீ தேடி போனா. ஆனா கிரிப்டானே அழிஞ்சு போயிருச்சு. இல்ல பிரபஞ்சம் ரொம்ப பெருசு கண்ணா. நீ உன் இனத்துல கடைசி ஆளா இருந்தாலும் நீ ஒன்னும் இங்க தனியா இல்லைன்னு அம்மா ஆறுதல் சொல்றான். இதுக்கப்புறம் இவன் மறுபடியும் டெய்லி பிளானட்ல வேலை செய்யறதுக்கு போறான். 5 வருஷம் கழிச்சு இவன் திரும்ப வந்திருக்கனால போட்டோகிராஃபர் ஜிம்மியே இவனை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஏப்பா இங்க பாருப்பா, உனக்காக நானே செஞ்ச வெல்கம் கேக்கு. இது ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டான். சீஃப் கிட்ட திரும்ப நீ வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு நன்றின்னு சொன்னதுக்கு எனக்கு நன்றி சொல்லாத, உன் பொஷன்ல அந்த செத்து போயிட்டான், அவனுக்கு பலாதான் நீ வந்திருக்கன்னு சொல்றாரு. லூயிஸை தான் இவன் தர்றான். லூயிஸோ பறந்துட்டு இருக்க ஒரு பிளேன்ல இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. லூயிஸ் அவ ஆசைப்பட்டபடியே புலிட்சர் பிரைஸ் வாங்கிட்டா. இதை பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த பிரைஸை எதுக்கு வாங்கினானா உலகத்துக்கு ஏன் சூப்பர்மேன் தேவையில்லைங்கிற ஒரு டைட்டில் ஸ்டோரி எழுதி வாங்கியிருக்கா. இதை பார்த்து இவன் வருத்தப்படுறான். பத்தாவதுக்கு லூயிஸ்க்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான். இதை பார்த்து இவன் இன்னும் வருத்தப்படுறான். பையன் பார்க்க அவன் அம்மா போலவே இருக்கான்ல. எனக்கு லூயிஸ் தான் இந்த பையனுக்கு அம்மாவா. நீ எமோஷனா போட்டோவை தொட்டா போட்டோவே உடையுது. ஆனா லூயிஸ்க்கு அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. ரொம்ப காலமா எங்கேஜ்மெண்ட்ல மட்டும் தான் இருக்காங்க. கல்யாணத்தை பத்தி கேட்டாலே அவ காண்டாவான்னு சொல்றான். லெக்ஸோ இப்பதான் திரும்ப அவன் வைஃப் வீட்டுக்கு வரான். அங்க இருந்த நாய்களுக்கு இவன் சாப்பாடு வைக்காம போயிட்டான். அதனால ஒரு நாய் அங்க பசியிலே செத்து போய் அந்த செத்த நாயை இன்னொரு நாய் சாப்பிட்டு இருக்குது. கிரிப்டான்ல உள்ள டெக்னாலஜிலாம் எப்படின்னா கிறிஸ்டல்ஸை வளர வச்சு அவங்க உருவாக்குவாங்க. நமக்கு அதெல்லாம் மந்திரம் மாதிரி. நகரங்கள், வண்டிகள், ஆயுதங்கள், கண்டங்களே நம்ம கிறிஸ்டல்ஸ் மூலியமா வளர வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோட்டையில இருந்து ஒரு கிறிஸ்டல் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப இதுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்றான். கிளார்க்க பாத்தீங்களா, ஆன்மாவை தேடி பயணம் செஞ்சு இப்பதான் திரும்ப வந்திருக்கான் போல. திரும்ப வருது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எனது
வேலையை சொன்னேன். ஏன்னா திடீர்னு இவனுக்கு சூப்பர்மேன் ஞாபகம் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கூட மாறி இருக்கு. லூயிஸ் இப்படி குடும்பமா செட்டில் ஆவான்னு எதிர்பார்க்கல. லூயிஸ் இப்ப இந்த பிளான்ல தான் இருக்கா. இந்த பிளானுக்கு மேல ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கு. இனிஷியலா லான்ச் ஆகிற கட்டத்துக்கே ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு 7.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் த்ரஸ்ட் தேவைப்படுது. ஸோ அந்த செலவை குறைக்க தான் இந்த பிளான் மூலியமா 40,000 ஃபீட் ஹைட்ல இதை வர வச்சு அதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிடலான்னு. ஃபர்ஸ்ட் 2 பூஸ்டர் மட்டும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு வந்த வாட்டி செகண்டரி பூஸ்டர்ஸும் ஆன் ஆகி 4G ஃபோர்ஸ்ல மிசோஸ்பியருக்கு போகும். லெக்ஸா வச்சிருந்த கிறிஸ்டல்ல ஒரு குட்டி பீஸை உடைச்சு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிக்க சொன்னா இவன் தண்ணிக்குள்ளேயே போட்டுறான் தெரியாம. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்படின்னு பார்த்து சுத்தி உள்ள எல்லா பவரும் கட் ஆகுது. தண்ணிக்குள்ள ஏதோ மின்னுது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கரெக்டா லான்ச் ஆகிறதுக்கு நாசால கவனிச்சிட்டு இருந்தா நாசாலையும் பவர் போகுது. ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளேயும் பவர் வேலை செய்யல. பிளேனோட இன்ஜின்ஸும் ஃபெயில் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் திரும்ப வந்துருச்சு. இங்க கிறிஸ்டல தண்ணிக்குள்ள போட்ட இடத்த பார்த்தா எல்லாம் பொளக்குது. பிளேன் இன்ஜின் திரும்ப வேலை செய்யுது. இருந்தாலும் இவங்க மிஷினை அபோர்ட் பண்ணலான்னு பார்த்தா பூஸ்டர்ஸ் இக்னிஷன் அவரை கவுண்ட் டவுன் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா பவர் போன கேப்ல ஏதோ ரிப்பேர் ஆயிருச்சு. ஸ்பேஸ் கிராஃப்ட் பிளேன்ல கப்ளர்ஸ் மூலியமா தான் கனெக்ட் ஆயிருக்குது. ஆனா அந்த கப்ளர்ஸையும் அன்லாக் பண்ண முடியல. சோ கவுண்ட் டவுன் முடிஞ்சு பூஸ்டர்ஸ் ஆன் ஆகி ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட சேர்ந்து பிளேனும் சேர்ந்து போகுது. இப்ப பிளேனுக்குள்ள இருந்தவங்களா வசமா சிக்கிட்டாங்க. இதை பத்தி நியூஸ்லயும் சொல்றாங்க. சோ கிளார்க் இதை பார்த்து சூப்பர்மேனுக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுறான். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இப்ப செகண்டரி பூஸ்டர்ஸும் ஆன் ஆயிருச்சு. சோ பறக்குது. உள்ள இருந்தவங்களா தடுமாறுறாங்க பயங்கரமா. நார்த்து பக்கத்துல இருந்து ஏதோ வருது, ரொம்ப வேகமா வருது. சூப்பர்மேன் தான் சரன்னு வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப லேசரை விட்டு அந்த கப்ளர்ஸ் எல்லாம் உடைச்சு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே தனியா மேல அமிச்சிடறான் சேஃபா. பூஸ்டர்ஸ் நெருப்புனால பிளேன் பத்திக்கிச்சு. அது இப்ப கீழே நோக்கி போயிட்டு இருக்கு. உள்ள இருந்தவங்க ஆரம்பத்துல மிதந்தாலும் பூமி நோக்கி இது போக போக உள்ள இருந்தவங்களா இன்னும் தூக்கி வீசப்படுறாங்க. லூயிஸ் தான் சீட் பெல்ட் போடவா அவளுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்குது. சூப்பர்மேன் அப்ப வந்து பிளேனை ஸ்டேபிள் பண்றான். இவ்வளவு டக்குனு சீட் பெல்ட் போட்டுக்கிறான். ஆனா இவன் ஸ்டேபிள் பண்றதுக்கு ரக்கையை தான் பிடிச்சா ரக்கையை உடஞ்சு போயிருச்சு. பிளேன் இப்ப செங்குத்தா தரையை நோக்கி போயிட்டு இருக்குது. இவனும் வேகமா போறான். வழியில வரதெல்லாம் உடச்சுக்கிட்டு பிளேனோட முன் பக்கத்தை பிடிச்சிடறான். ஒரு பேஸ்பால் ஸ்டேடியத்துல தான் விழ வருது. அப்படியே விழறதுக்குள்ள அவன் சக்தியை பயன்படுத்தி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அழகா அதை யாருக்கும் ஒன்னாவாத மாதிரி கிரவுண்ட்ல வச்சிடறான். யாருக்கும் ஒன்னா ஆவலியே. லூயிஸ் இவனை பார்த்து ஆடி போயிடுறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால யாரும் பார்க்கறத நிப்பாட்டுறாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா இப்போ இது சேஃபான டிராவல் தான். சூப்பர்மேன் திரும்ப வந்தது பார்த்து ஊரே கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். லூயிஸோ எப்பயும் போல வாங்கி விழுந்துடுறான் மறுபடியும். இப்ப லெக்ஸோட இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தா தண்ணியில போட்ட அந்த தம்மா துண்டு கிறிஸ்டல் இப்ப தண்ணி பட்டு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்குது. இங்க சீஃப் ஆஃப் பேப்பர்ல எல்லா நியூஸுமே சூப்பர்மேனை பத்தி தான் போட சொல்றாரு. ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த பிளான் எப்படி ஸ்டேடியம் விட்டு வெளியே எடுக்கிறதுன்னு போடுங்க. டிராவலுக்கு சூப்பர்மேன் எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தானா, எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிருந்தானு எழுதுங்க. காசிப்புக்கு அவ யாராச்சும் காதலிக்கிறானு எழுதுங்க. ஃபேஷனுக்கு அது என்ன அவன் புது சூட்டானு எழுதுங்க. பிசினஸ்ல இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ண, லாங் டைமா ஷார்ட் டைமானு எழுதுங்க. பாலிடிக்ஸ்ல அவ என்ன உண்மை நீதிக்காக தான் நிக்கிறானானுங்கிறத எழுதுங்க. லைஃப் ஸ்டைல்ல சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ்னு எழுதுங்க. லூயிஸ் பி ஸ்பெல்லிங் தெரியாம கேட்டஸ்ட்ரோபிக்கு எத்தனை எஃப்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படி என்ன எழுதிட்டு இருக்கான்னு கேட்டா ஒரு மிஸ்ட்ரியான இஎம் பல்ஸ் தாக்கி தான் எல்லா இடத்துலயும் பவர் போனுச்சுன்னு சொல்றா. ஆனா சீஃபுக்கு இது பிடிக்காம இந்த ஸ்டோரி பவர் கட்டை பத்தி இல்ல, சூப்பர்மேனை பத்தி எழுதுங்கன்னு சொல்றாரு. ஈஸ்ட் கோஸ்ட் இருண்டு போச்சு, அதை பத்தி எழுத வேணாமா? இல்ல வேணாம். ஏன்னா பேப்பர்ல முக்கியமா விக்கிறது ட்ராஜடி, கிசு கிசு, சூப்பர்மேன். சோக கதை படிச்சா மக்களும் சோகமாயிடுவாங்க. கிசு கிசை பத்தி உனக்கு எழுதவும் தெரியாது, மிச்சக்கிறது சூப்பர்மேன் பார்த்தா உனக்கு தெரியல எழுது. இவங்க பேசுறது அப்படியே இவனு ஓட்டி கேட்கறான். இவன் தான் லூயிஸுடைய பையன் ஜேசன். இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்படியா உங்களை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லையான்னு சொல்றான். கிளார்க்கு திரும்ப வந்துட்டியா, ஹக் பண்ணிக்கலாமா கிஸ் பண்ணிக்கலாமான்னு அப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எல்லா மருந்தையும் கரெக்டா எடுத்துக்கிட்டியா? ஏன்னா இவனுக்கு ஏகப்பட்ட அலர்ஜிஸ் இருக்குது. ஆனா பெருசான வாட்டி இவன் அப்பா போலவே பெருசா ஸ்ட்ராங்கா வருவான். இவன் தான் லூயிஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் பேர் ரிச்சர்டு. இங்க தான் அசிஸ்டன்ட் எடிட்டரா வேலை செய்யறான். பேப்பரோட இன்டர்நேஷனல் செக்ஷன்லாம் இவன் தான் காப்பாத்திட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ ஒரு பைலட். கிளார்க் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்ப கூட லூயிஸ் சொல்லி அவன் கேள்விப்படல. போட்டோகிராஃபர் ஜிம்மி தான் இவனை பத்தி அடிக்கடி சொல்லுவான். லூயிஸோ பவர் எப்படி போடுச்சுன்னு தான் பவர் பிளான்ல போய் விசாரிக்க போறதா கிளம்புறான். பேப்பரை பார்த்து லெக்ஸுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு சூப்பர்மேன் திரும்ப வந்துட்டான்னு. அப்பதான் இவன் பாக்குறான் மெட்ரோபாலிஸ் மியூசியம்ல வெண்கல் எக்ஸிபிஷன் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. பேப்பர்ல எல்லாரும் சூப்பர்மேன் பத்தி தான் படிக்கிறாங்க. கிளார்க் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? ஒருத்தன் வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி இங்க வந்து நம்ம கிட்ட அவன் கனெக்ஷன் உண்டாயி நம்ம எப்பயும் ஒன்னா வாழ போறோம்னு நினைக்கும் போது அவன் திடீர்னு குட் பை கூட சொல்லாம காணாம போயிட்டேன்னு அதியா? மேபி குட் பை சொல்றதுல உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும் போல. குட் பை சொல்றதுல என்ன கஷ்டம் உனக்கு? அப்ப இவன் டாக்ஸிக்காக விசில் அடிச்சா சத்தமா கேக்குது. இதுக்கப்புறம் இவன் சூப்பர்மேனா மாதிரி லூயிஸ் வீட்டுக்கே போய் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிட்டே இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஓட்டு கேட்கறான். ரிச்சர்டோ, லூயிஸ் இப்பெல்லாம் நீ வித்தியாசமா நடந்துக்கிறியே. அம்மா ஐ ஸ்பெண்ட் த நைட் வித் சூப்பர்மேன் ஒரு டைட்டில் ஒரு ஆர்டிகல் எழுதுனேன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்கறான். அது ஒரு இன்டர்வியூ அவ்வளவுதான். அது அங்கிள் சீஃபோட ஐடியா. அது எப்பயோ அவனை நீ காதலிச்சியா? அவன் சூப்பர்மேன் யாருக்கு தான் அவனுக்கு பிடிக்காது. நீ அவனை காதலிச்சியா? இல்லைன்னு சொல்றான் இவன். இதை கேட்டு இவன் சோகமா கிளம்பிடுறான். இவன் அப்பாவுடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னத்தான் இவன் மனுஷனா வளர்க்கப்பட்டாலும் இவனால மனுஷன் ஆக முடியாதுன்னு. அதுக்கப்புறம் உயரமா போய் பூமியில எங்கெங்க ஆபத்துன்னு கேட்டு பாக்குறான். ஒரு இடத்துல அலாரம் சத்தம் கேக்குது. சோ அவங்க கிளம்பிடுறான். பேங்க தான் ஒரு குரூப் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் தடுக்க வந்தா பெரிய பெரிய பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சு தாக்குறாங்க. 2 செக்யூரிட்டிஸ் அப்ப மேல வந்து தடுத்தாலே இவன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுருக்கனால தப்பிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் இவன் இந்த செக்யூரிட்டிஸ் கொல்லான்னு சுட போகும்போது நல்லவேளை சூப்பர்மேன் வேகமா வந்து அந்த புல்லட்ஸ் எல்லாம் தடுத்துக்கிறான். என்ன சுட்டாலும் இவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேது. கடைசியா பிஸ்டல்
இவன் கண்ணிலே சுட்டாலும் கண்ணை புல்லட் போட்டு நொறுங்கி விழுந்துருச்சு. இவங்களா லெக்ஸ் செட் பண்ணால தான் வேணா சூப்பர்மேனை தஸ்தர்ப்பதான் இப்படிலாம் பண்றாங்க. ஏன்னா இந்த சமயத்துல இவனுங்க மியூசியமுக்கு போய் ஒரு வெண்கல்ல ஆட்டையை போடுறானுங்க. ஒரு பக்கம் கிட்டி ஒரு பிரேக் பிடிக்காத கார்ல போயிட்டு இருக்கா. இது இவன் பிளான் தான். கார்ல உண்மையாலுமே பிரேக் இல்ல, விட்டா இவன் மக்கள் மேல மோதிருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல சூப்பர்மேன் காரை தூக்கி காரை ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு சின்ன பையன் அப்ப இவங்களை போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறமும் கிட்டி வேணா டைம் வேஸ்ட் பண்றான். எனக்கு இதையும் படபடவா இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏறி உட்காந்துக்கிறா கையில. இவ்வளவு இவனை தூக்கிட்டு போறான். இந்த சமயத்துல லெக்ஸ் அவன் தேடி வந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டான். இதான் அது கிரிப்டோனைட். 1978 அடிஸ் அபிபா எத்தியோப்பியால அந்த கல்ல விழுந்திருக்கு. இப்போ என் படப்படப்பு போயிருச்சு. என்னை கேத்ரின்னு கூப்பிடுங்க. சரி அப்படியே காஃபி சாப்பிட போலாமான்னு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண பாக்குறான். இவன் நைஸா அங்கிருந்து கிளம்பிடுறான். பட் இவன் வெற்றிகரமா ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். சூப்பர்மேன் வந்ததுக்கு அப்புறம் டிவில எந்த நியூஸ் பார்த்தாலும் சூப்பர்மேன் தான் போடுறாங்க. ஒரு 12 வயசு பையன் அவனுடைய கேமரா போன்ல சூப்பரா இப்படி போட்டோ எடுத்திருக்கான். ஓ போட்டோ எங்க சீஃப்? இங்க பாருங்க, தூரத்துல தெரியுது இல்ல, அதான் சூப்பர்மேன் சொல்லிட்டு ஜிம்மி மொக்கையான போட்டோவை காமிச்சிட்டு இருக்கான். அப்பதான் லூயிஸ் சொல்றான், இந்த வீணா படம்ல சூப்பர்மேன் காப்பாத்தின பார்த்தா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா நேத்து நைட்டு மியூசியம்ல கொள்ளடிச்சிருக்காங்க, அதை பத்தி யாருமே பேசலன்னு. லெக்ஸ் லூத்தரை நம்ம ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு ஜிம்மி சொல்றான். எப்படி அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான்னு கேட்டதுக்கு அவன் கேஸ்ல சூப்பர்மேன் தான் கோர்ட்டுக்கு விட்னஸா வர வேண்டியது, ஆனா அவன் தான் இல்ல, அதனால தான் அவன் வெளியே வந்துட்டான்னு சொல்றான். லெக்ஸ் வெளியே சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர்மேனுக்கு அள்ளு விட்டு போயிடும். ஏன்னா சூப்பர்மேனை கொல்ல பார்த்திருக்கான்ல அவன். கடைசியா சீஃப் லூயிஸ் கிட்ட சூப்பர்மேனை பத்தி விசாரிக்க சொல்லி கிளார்க்கு கிட்ட அந்த பவர் கட்டை பத்தி விசாரிக்க சொல்றாரு. ரிச்சர்ட் அப்ப நம்ம பையன் சயின்ஸ்ல ஏ வாங்கிட்டான், பட் ஜிம் கிளாஸ்ல டி வாங்கிட்டான்னு சொல்றான். ஜேசன் அப்ப டிவில சூப்பர்மேனை பார்த்து என்ன சூப்பர்மேனும் கிளார்க்கும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அதிர்ச்சியில வீசிங்கே வந்துருச்சு. கிட்டியோ எங்க லெக்ஸை திட்டுறா, பிரேக் இல்லாம நடிக்கத்தானே சொன்னா, நிஜமே இதுக்கு பிரேக் புடுங்கன்னு. ஒரு பெண்ணு நடிக்கிறத ஆண் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், அது சூப்பர்மேன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இப்போ இவங்க ஆட்டையை போட்ட விண்கல்ல உடச்சி உள்ள இருந்த கிரிப்டோனைட் எடுத்துடுறாங்க. இதை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. சூப்பர்மேனுக்கு சூப்பர் ஹியரிங் மூலியமா எல்லா சத்தமும் தனித்தனியா கேட்குமா இல்ல ஒன்னா கேட்குமா? ரெண்டுமே தான். நான் நினைச்சதை விட அவன் ஹைட்டா இருக்கான். ஆமா 6'4". எல்லாத்தையும் ஊடுருவி அவனால் பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனால் லெட் தவிர. புல்லட்டை விட அவன் வேகம், சூரியன்ல இருந்து சக்தியை உறிஞ்சிக்குவான். கிரிப்டோனைட் மட்டும் தான் அவனுடைய ஒரே பலவீனம். அண்ட் அவன் போய் சொல்ல மாட்டான். கிரிப்டோனைட்னா அவனுடைய கிரகத்துல இருந்து வந்த ரேடியோ ஆக்டிவ் பீசஸ். அது நமக்கு ஆபத்து இல்லை, ஆனால் அவனுக்கு ஆபத்து. அவன் கிளார்க் என்ன ஹைட்டு? 6'3", 6'4" இருப்பான். அப்புறம் வெயிட் 90-100 கிலோ இருப்பான். இதெல்லாம் என் ஒட்டு கேட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறான். இதை பார்த்து இவன் கண்டிப்பாக சூப்பர்மேனாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. லூயிஸ் பேக்ல இருந்து அப்போ பொருட்கள்லாம் கீழே வந்துருச்சு. அப்போதான் இவன் பார்க்குறான் இவன் என்ன தம் அடிச்சிட்டு இருக்கான்னு. ஸோ சூப்பர்மேனாவே இவன் வந்து தம் அடிக்காதீங்க லூயிஸ்ன்னு சொல்கிறான். ஸோ மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கான். இருங்க வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துக்கிறேன். எங்கே வச்சுன்னு தெரியலையே. உங்கள் ரைட் பாக்கெட்ல பாருங்க. எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள்? கிரிப்டானுக்கு. அதான் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல. அஸ்ட்ரானமர்ஸ் அதோட பீசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் நேரில் நான் என்னாச்சுன்னு பார்க்க போனேன். நீங்கள் திரும்ப வந்ததில் உலகமே சந்தோஷம் அடையுது. நீங்கள் எழுதின ஆர்டிகளை படித்தேன். ஆமாம், அதுக்காக தான் நாளைக்கு எனக்கு புலிட்சர் பிரைஸ் தர போகிறாங்கன்னு சொன்னதுக்கு எதுக்கு அதை எழுதுனீங்கன்னு கேட்குறான். சொல்லிக்கொள்ளாமல் நீங்கள் கிளம்பிட்டீங்க. அதனால தான் மற்றவங்க போல நான் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பினேன். உலகத்துக்கு சாவியர் தேவையில்லைன்னு எனக்கும் தான். குட் பை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தான் நீங்கள் சொல்லலன்னு கிளார்க்கு சொன்னான். ஆமாம், அவன் சொன்னது சரிதான். அதுக்கப்புறம் இவ்வளோ உயரமாக பறக்க வச்சு கூட்டிகிட்டு போய் உலகத்துக்கு சாவியர் தேவையில்லைன்னு சொன்னல. ஆனால் இங்கேருந்து கேட்டால் எனக்கு எல்லாத்துடைய அழுகையுமே கேட்கும். உன்னை விட்டுட்டு போனதுக்கு சாரின்னு சொல்கிறான். நீ போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ரிச்சர்டை கல்யாணம் பண்ண பார்க்குறேன். அவர் நல்ல மனுஷர்னு சொன்னதுக்கு எனக்கு புரியுதுன்னு சொல்கிறான். திரும்ப உன்னை எப்போ பார்ப்பேன்னு கேட்டதுக்கு நான் எப்போ இங்கே தானே இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்படி சூப்பர்மேனாக போயிட்டு மறுபடியும் இங்கே உள்ள கிளார்க்காக வந்துடுறான். எங்கே போன லூயிஸ்? மேலே சும்மா காற்று வாங்கறதுக்கு. உண்மையை சொல்லு, தம்மடிக்கு தானே போனேன், இல்லைன்னு சொல்கிறான். இப்போ இந்த இன்டர்வியூ ஆர்டிகலாக எழுதி புலிட்சர் பிரைஸ் எனக்கு வாங்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா உலகத்துக்கு சூப்பர்மேன் தேவையில்லைங்கிற டாப்பிக்கில் தானே இவளுக்கு அவார்டு தர போகிறாங்க. ஆனால் இப்போ தான் சூப்பர்மேன் திரும்ப வந்துட்டான்ல. புலிட்சர் பிரைஸ்லாம் அகாடமி அவார்ட்ஸ் மாதிரி. ஸோ உனக்கு தராங்கன்னு யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு சீஃப் சொல்கிறாரு. சூப்பர்மேனோ ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டியூடுக்கு போய் பார்க்குறான். போய் பார்த்தோட தான் தெரியுது இங்கே இருந்த கிறிஸ்டலை காணோன்னு. ஸோ தெரிஞ்சு போயிடுச்சு லெக்ஸ் ஏதோ வேலை தானே காட்ட போகிறான்னு. லூயிஸோ அந்த பவர் கட்டி எங்கேருந்து முதல்ல பரவணிச்சுங்கிறத விசாரிச்சு அந்த இடத்துக்கு போகிறான், லெக்ஸோட இடத்துக்கு. ஆஃபீஸில் இருந்து வேறு கால் பண்ணுறாங்க. அம்மா புலிட்சர் பிரைஸ் வாங்க போலியான்னு கேட்டதுக்கு கொஞ்சமா சில கேள்விகள் இங்க விசாரிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்றான். அப்பதான் இவ பாக்குறா அங்க ஒரு கப்பல் இருக்குன்னு அந்த கப்பலுக்குள்ள போயிடுறா. போனை கார்லயே விட்டுட்டு போயிட்டா. ரிச்சர்ட் வேற கால் பண்றான். கப்பலுக்குள்ள நிறைய விக்ஸ் இருக்குது. இவளுக்கு புரிஞ்சு போச்சு லெக்ஸோட இடம் தான். கப்பல் வேற அப்ப நகர ஆரம்பிக்கவோ இவங்க லெக்ஸ் கிட்ட வசமா சிக்கிடுறாங்க. நீங்க தானே உலகத்துக்கு சூப்பர்மேன் ஏன் தேவையில்லைன்னு எழுதுனீங்க, நான் உங்க பெரிய ஃபேன். உனக்கு தானே 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இதுல என் பையனை விட்டுருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆர்டிக்ல இருந்து ஒரு நண்பர் கிட்ட இருந்து இந்த கிறிஸ்டல் கிடைச்சிச்சு. என்ன ஏதாச்சும் ஒரு தீவை உருவாக்க பாக்குறியா? ஆனா இவன் தீவை உருவாக்க பார்க்கல, இந்த கிறிஸ்டலை வச்சு ஒரு புது கண்டத்தையே உருவாக்க பாக்குறான். கிட்டி என் அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவார் அடிக்கடி? உனக்கு முடி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்ன வெளியே போன்னு சொல்லுவாரு. மகனே, பணத்தை அச்சடிக்கலாம், வைரங்களை மேனுஃபேக்சர் பண்ணலாம், மக்களை கூட விலைக்கு வாங்கலாம். ஆனா மக்களுக்கு எப்பயும் தேவை நிலம். ஆனா இப்ப என்னால் நிலத்தையும் உற்பத்தி பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் தான். 2 பொருள் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஸோ இந்த புது கண்டம் வளர்ந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடும். ஏகப்பட்ட பேர் சாவாங்க. இப்படி 1000 வருஷம் முன்னோக்கி உள்ள இந்த ஏலியன் டெக்கை வச்சு உலகத்தையே மாற்ற போகிறதா இவன் சொல்கிறான். ஆனால் சூப்பர்மேன் உன்னை தடுப்பாரு. இல்லை, இது என்னன்னு தெரியுது இல்லை, மைண்டு ஓவர் மசில். பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் ஜெயிக்கும். அப்போ வாலி இவங்க போயிட்டு இருக்க இடத்துடைய கோஆர்டினேட்ஸை சொல்கிறான். ஆமாம், இவன் யார் பையன்?
ரிச்சர்டு பையன். எதுக்கும் இவன் கிரிப்டோனைட்டை இவன் பக்கத்துல வச்சு செக் பண்ணிக்கிறான். இந்த பையனுக்கு ஒன்றும் ஆகல. ஒரு பக்கம் ரிச்சர்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு இருக்கு. ரிச்சர்டுன்னு போட்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சூப்பர்மேன் போட்டு பாருன்னு சொல்றான். அதே மாதிரி ஓப்பன் ஆகுது. இவனுக்குலாம் கிரிப்டோனைட்டுக்குள்ள அந்த வளர்ற கிறிஸ்டலை உள்ள வச்சு அதை ராக்கெட் மூலியமா தண்ணிக்குள்ள சுட்டுறானுங்க. இப்போ இந்த கிறிஸ்டல் சக்தி மூலியமா அந்த கிரிப்டோனைட்டும் பெருசா வளருது. இங்க ஒரு அடியாலும் ஜேசனும் பியானோ வாசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல லூயிஸ் இவங்க இருக்க இடத்துடைய கோஆர்டினேட்ஸ்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி ஃபேக்ஸ்ல அனுப்பலான்னு பாக்குறான். ஆனா ஃபேக்ஸ் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த கிறிஸ்டல் வளர வளர மறுபடியும் இஎம் பல்ஸ்ல பவர் கட் ஆகுது. அதுக்கப்புறம் பவரே வந்தாலும் ஃபேக்ஸ் மிஷின் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அடியால் கண்டுபிடிச்சு பிளக்க புடுங்கிடுறான். இப்போ லூயிஸை போட்டு அடிச்சு இவ்வளவு கொல்லான்னு போகும்போது அந்த பியானோ எகிரிட்டு வந்து இவன் மேலே விழுந்து இவன் செத்து போயிடுறான். ஏன்னா ஜேசன் சூப்பர்மேனுடைய பையன் தான். அவனுக்கு சூப்பர்மேன் சக்திகளா இருக்குது. இப்போ இவன் வீசிங் கூட போயிருச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்க வந்து இவங்க ஒரு இடத்துல அடைச்சிடுறாங்க. இந்த விஷயம் லெக்ஸுக்கு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்றான். பவர் இங்க மறுபடியும் வந்தோடனே அவன் அமிச்ச ஃபேக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் கோஆர்டினேட்ஸ் இவன் சொல்றான். ரிச்சர்டு ஒரு சி பிளேன் எடுத்துக்கிட்டு அவளை தேடி போறதா சொல்றான். இவனும் சூப்பர்மேன மாதிரி கிளம்பிடுறான். இப்படி போகும்போது தான் பாக்குறான் தண்ணிக்குள்ள எல்லாம் பொழந்துட்டு இருக்குது. அது சிட்டி நோக்கி போயிட்டு இருக்குது. என்ன இது ஏதோ லாட்டரி நம்பர் மாதிரி. சீஃப் அதெல்லாம் கோஆர்டினேட்ஸ் இவனே யோசிச்சு சொல்ற மாதிரி சொல்றான். லெக்ஸோ ஷிப்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல கிளம்பிட்டான். கிறிஸ்டல் வளர்ற வேகத்துல நலம் பொழந்து ஷாக்கு உருவாகி கண்ணடெல்லாம் உடஞ்சி இங்கெல்லாம் அதிருது. சூப்பர்மேன் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறான். இடிபாடு விழுந்தா ஹீட் விஷன் லேசரை வச்சு எல்லாத்தையும் தூசி ஆக்குறான். அப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் தெரியாம தம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ள போடுறான். அண்டர் கிரவுண்ட்ல அதிர்வுல ஒரு கேஸ் பைப் லீக் ஆகுது. அந்த கேஸ் இந்த தம்முல பட்டு அந்த நெருப்புல எல்லாம் பத்திக்கிச்சு. எப்படி அந்த நெருப்பு பவர் பிளான்ட் கிட்ட போறதுக்குள்ள சூப்பர்மேன் நெருப்பை விடவே வேகமா போய் அவன் சக்தியை வச்சு ஊதியே இந்த நெருப்பெல்லாம் அப்படியே அடக்கிடுறான். இதுக்கப்புறம் டெய்லி பிளான்ட் கம்பெனி மேல இருந்த ஒரு குளோப் உடஞ்சி விலை வருது. அதையும் இவனே பிடிச்சி மக்களை காப்பாத்திடுறான். கிரிப்டோனைட்டோ இங்க எவ்வளவு பெருசா வாழ்ந்துருச்சு. ஒரு புது கண்டமே இங்க உருவாகிட்டு இருக்கு. ஜேசன் இங்க அவன் சக்தியை பயன்படுத்தி கதை உடைக்கலான்னு போகும்போது ரிச்சர்டே அங்க வந்துடுறான். அப்ப இந்த ஷிப்பு கீழே கிரிப்டோனைட் வளர்ந்து இந்த ஷிப்பை குத்தி அப்படியே தூக்கவோ ஷிப்பு உடஞ்சி இவங்களாம் தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ தப்பிக்க முடியாத மாதிரி அவங்க வசமா சிக்கிட்டாங்க. லூயிஸ் மயக்கமே போட்டுறான். நல்ல வேலையா சூப்பர்மேனே அங்க வந்து இந்த ஷிப்பை அப்படியே தூக்கி இவங்களை மட்டும் பிடிச்சிட்டு ஷிப்பை விட்டுறான். இதுக்கப்புறம் பிளேனுக்கு வந்த வாடி லூயிஸை ஸ்கேன் பண்றான். லூயிஸ்க்கு எதுவும் அடிப்படலன்னு சொல்றான். சுத்திலேயே கிறிஸ்டல் மலைமலையா வளர்ந்துக்கிறனால பிளேனை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு இவனே பிளேனை அப்படியே பிடிச்சி வீசி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். கடைசியா இவன் லெக்ஸை பாக்குறதுக்கு இந்த கிறிஸ்டல் காண்டத்துக்கு போறான். இந்த இடத்த எங்கேயே பார்த்த மாதிரியே இருக்குல்ல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிமேட்டு இதான் புது அப்பார்ட்மெண்ட். சூப்பர்மேன் அப்ப இவன் எடுத்த கிறிஸ்டலை பத்தி கேட்கறான். அப்ப இவனுக்கு வேத்து கொட்டுது. அவன் அடிச்சோடனே விழுந்துடுறான். லூயிஸோ மயக்கத்துல இருந்து முடிச்சு பிளான திருப்பி நம்ம சூப்பர்மேனுக்கு உதவி பண்ணணும், இல்ல அவன் செத்துருவான்னு சொல்றான். சூப்பர்மேன் இப்பதான் பாக்குறான் இது முழுக்க கிரிப்டோனைட் தான். தொட்டத்துக்கே உன் கையெல்லாம் புண்ணாகுது. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு அப்பா உனக்கு சொல்லி தரலையா? இந்த கிறிஸ்டல் கூட எதை வைக்கிறமோ அதோட கேரக்டரை அந்த கிறிஸ்டல் எடுத்துக்கும். அப்பாவோட கேரக்டரை பையன் எடுக்கிறது போல. இப்பயும் நான் சூப்பர்மேன் தான் இவன் கதறான். கிட்டிக்கே இவன் அடி வாங்குறத பார்க்க முடியும். கடைசியா கிரிப்டோனைட்டை இவன் முதுகுல குத்தி உடைக்கவும் இவன் வீக் ஆகி அங்கிருந்து விழுந்துடுறான் தண்ணிக்குள்ள. குத்தனை கிரிப்டோனைட் எடுக்கலான்னு பார்த்தா இவனால முடியல. இப்பயும் அப்பாவுடைய வார்த்தைகள் தான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜேசன் அப்ப சூப்பர்மேனை பார்த்து சொல்றான், இவ்வளவு தண்ணிக்குள்ள குதிச்சு சூப்பர்மேனை காப்பாத்துறான். இங்க இருக்க இன்னும் தான் வீக் ஆவான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட தூரமா போக பாக்குறாங்க. ஆனா சுத்திலையும் கிறிஸ்டல் வளர்ந்துருக்கனால சரியா பறக்க முடியல. பிளேன் அப்ப கீழே விழுது. எப்படியோ ரிச்சர்டு கஷ்டப்பட்டு பிளேனை பறக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் லூயிஸ் முதல்ல குத்தி வைக்கிற கிரிப்டோனைட் எடுத்து தண்ணிக்குள்ள வீசிடுறான். நான் இப்ப போய் ஆகணும். ஆனா உனக்கு அடிபட்டு இருக்கு. குட் பை லூயிஸ்ன்னு சொல்லிட்டு இவனு கிளம்பிடுறான். சூப்பர்மேன் இப்ப சூரியன் கிட்ட இருந்து சக்தியை உறிஞ்சி பழைய பலத்துக்கு வந்த வாட்டி ஹீட் விஷன் லேசர் விட்டுட்டு தண்ணிக்குள்ள அடி ஆழத்துல தோண்டிட்டு போறான். உண்மையிலுமே லட்சக்கணக்கான மக்கள் சாக போறாங்களா? ஆமான்னு சொல்றான். அப்ப அந்த இடமே அதிர்ந்து எல்லாத்தையும் ஹெலிகாப்டருக்கு போக சொல்றான். ஆனா அதுக்குள்ள இந்த இடம் உடஞ்சி இடிபாடு மேல விழுந்து அடியாலாம் செத்து போயிடுறாங்க. கிட்டியப்ப வேணும் இவங்க இருந்த மிச்சம் இருந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கீழே போட்டுறான். ஆனா அது எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா இந்த இடமே அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சிடுறாங்க. எதுக்கு இப்படி செஞ்ச? ஐ எம் சாரின்னு சொல்றான். இந்த இடம் ஏன் அதிர்ந்துச்சுன்னா சூப்பர்மேன் தான் அவன் பாலத்தை பயன்படுத்தி ஒரு ஊரு மாதிரி இருக்க இந்த மொத்த கிரிப்டோனைட்டையும் அப்படியே தூக்குறான். செம்ம பெருசா இருக்கு, வளர்ந்துகிட்டே வேற இருக்கா. ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த மொத்த கிரிப்டோனைட்டையும் ஸ்பேஸுக்கு அமைச்சிட்டு இவன் வாங்கி கீழே விழுந்துடுறான். மேல இருந்து ஒரு விண்கலை வேற மாதிரி இவன் கீழே விழுந்துடுறான். இவன் விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே உண்டாயிருச்சு. இதுக்கப்புறம் இவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்திடுறாங்க. இவனுக்குள்ள ஒரு குட்டி பீஸ் கிரிப்டோனைட் இருந்துச்சு, அதை எடுத்துடுறாங்க. இப்போ இவனுக்கு ஊசி போட்டா ஊசியே வளையுது. பல்ஸ் கம்மியா இருக்குது. இவனை முழிக்க வைக்கிறதுக்கு அதிக வோல்டேஜ்ல ஷாக் கொடுத்து பாக்குறாங்க. இதனால மிஷின் தான் போகுதே தவிர இவன் முழிக்க மாட்டேங்கிறான். சூப்பர்மேன் இறந்து போயிட்டான்னு நியூஸ் சொல்றதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. பையன் அப்ப உரைச்ச டிராயிங்கு காட்டுறான். நியூஸ்லயோ சூப்பர்மேன் கோமால இருக்கிறதா சொல்றாங்க. நேற்று இருந்து கோமால தான் இருக்கான். லூயிஸை இவனை பாக்குறதுக்கு போறான். சில சமயம் இந்த நிலைமையில கூட சுத்தி உள்ளவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது உனக்கு கேட்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஜேசன் தான் உன் பையங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. லெக்ஸோ கிட்டியோ ஹெலிகாப்டர்ல கேசோலின் தீர்ந்து போய் ஒரு குட்டி தீவுல மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்ததே ஒரே தென்னை மரத்துல அறுத்தாங்க. அதையே அவன் கோவத்துல ஒன்னு எடுத்து தண்ணிக்குள்ள வீசிடுறான். இப்ப நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்றது? உன்னை அவன் நாயை குறுகுறுன்னு பாக்குறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல அப்ப சூப்பர்மேனை காணோம். ஏன்னா அவன் குணமாயி கிளம்பிட்டான். லூயிஸோ எதுக்கு உலகத்துக்கு சூப்பர்மேன் தேவைன்னு அழுந்துகிட்டே டைப் பண்றான். சூப்பர்மேன் அப்ப ஜேசன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய அப்பா வார்த்தைகள்லாம் சொல்லி மகன் தந்தை ஆவான், தந்தை மகன் ஆவான்னு சொல்றான். லூயிஸ் அப்ப தம் அடிக்கிறதுக்கு லைட்டர் ஆன் பண்ணா லைட்டர் காத்துக்கு அமையுது. அப்பதான் இவ பாக்குறா சூப்பர்மேன் தான் இதை அமைச்சிருக்கான்னு. எப்ப நான் அவனை திரும்ப பாப்பான்னு கேட்டதுக்கு நான் எப்ப இங்க தானே இருப்பேன், குட் நைட் லூயிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இதோட இந்த பாடம் முடியுது.